எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். ஒருத்தவங்க மதுரை வெல்கம் சுந்தரிஸ் கிச்சன் சொல்லிட்டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன் போடுங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் விருப்பப்பட்டார். அதனால அவரோட ஆசை நிவர்த்தி ஆகட்டும் அப்படின்னு நாங்கள் பெயர் மாற்றம் பண்ணியிருக்கோம். அரைக்கீரை கடைசல் எப்படி வைக்கிறீன்னு பாருங்கள். ஒரு மூடி அரைக்கீரை நான் வாங்கி நறுக்கி கழுவி நறுக்கி வச்சுருக்குறோம். அதுக்கு ஒரு 50 பருப்பு, அதுக்கு போடுறதுக்கு தக்காளி, ஒரு தக்காளி, 50 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் வெள்ளைப்பூடு, சின்ன சீரகம் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சோண்டு புளி போடுவேன். ஒரு சின்ன அரிநெல்லிக்காய் சைஸில் நம்ம எவ்வளோ கீரை போடுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல கட்டாயம் புளி போடுங்க. புளி போட்டு கடைஞ்சாத்தான் கீரை கடைசல் நல்லாயிருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பயும் போடுறது தான். அதே மாதிரி இன்றைக்கி அம்மா அவங்களுக்கு போட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஏற்கனவே கீரை கடைசல்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கேன். அது பருப்பு போடாமல் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு போட்டு காமிக்கிறேன். வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். புளி கொஞ்சம், சின்ன சீரகம், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருங்க. அடியில் போட்டு மேலே அரைக்கீரையை நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்ச அரைக்கீரையை ஒரு மூடி போட்டிருக்கேன் நான். உங்கள் குடும்பங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல கூட்டிக்கிறணும் குறைச்சிக்கிறணும். அம்மா இந்த அளவுக்கு தானே சொன்னாங்கன்னு சொல்லி வைக்கக்கூடாது. குடும்பம் இப்போ பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா 2 மூடி கீரை கூட போடலாம். அதுக்கு தகுந்தாப்புல தக்காளி 2 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. புளி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறணும். அதுதான் முறை. இதே அளவு அம்மா சொன்னாங்க இதே அளவு செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வேகும்போது கரெக்டான அளவுக்கு வந்துடும். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு கடாயை தூக்கி இதில் வச்சுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணதை இது வேகட்டும். இது வேகவும் எப்படி வேகுது, நான் எப்படி மிக்சியில் போட்டு ஓட்டுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். பாருங்கள். இதை குக்கர்லேயும் இப்போ நிறையா வைக்கிறீங்கன்னா குக்கர்லேயும் வைக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கரில் வைக்கிறதுனால கீரையோட அந்த பவர்லாம் போயிடும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கொஞ்சமாக வைக்கிறதுனால நான் இதில் வச்சுருக்கிறேன். நீங்கள் நிறையா 2 மூடி கீரை வைக்கணும், ஒரு 100 பருப்பு போடணும் அப்படின்னு வேலைக்கு போகணும், அவசரமாக வேலை முடியணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு குக்கரில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்படியே கூட கடைஞ்சிடலாம். குக்கரில் வேகப்பட்டு அப்படியே கூட பருப்பு மத்தை போட்டு கடைஞ்சி பட்டவத்தை கிள்ளி போட்டு தாளித்து இதிலே சீரகமெல்லாம் போட்டதுனால இதுக்கு எதுவும் தேவையில்லை. பட்டவத்தை கிள்ளி போட்டு கடுகு போட்டு தாளித்து இறக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். பசங்களுக்கும் காலையில் ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் சாதத்தில் போட்டு நெய்யை ஊற்றி பிசைஞ்சு ஊட்டிட்டு நீங்களும் டிஃபன் செய்ய டைம் இல்லைன்னா நீங்களும் கொஞ்சம் கூட கீரை கூட்டு வச்சிங்கன்னா அதையே போட்டு சாப்பிட்டு அப்பளம் எதுனாலும் வறுத்து வடகம் எதுனாலும் வச்சு வறுத்து சாப்பிட்டு ஓடிடலாம். பாருங்கள், கீரை முக்காவே காடு வெந்துருச்சு. நான் மிக்சியில் தான் போட்டு ஓட்ட போகிறேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுருங்க. ஆறணும். ஆறவும் எப்படின்னு அரைச்சி காமிக்கிறேன். முடி இருக்குது. இப்போ நம்ம சட்டியில் ஊற்றி கடையிற பதம்னா இதுதான். இப்போ கீரை கடையிறதுக்கு இது சீரகமெல்லாம் இதிலே போட்டு வேக வச்சுட்டேன். அரைக்கீரை கடைசலுக்கு இதில் ஒரு 2 வத்தை கிள்ளி போட்டிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். இதையும் இதிலே போட்டுட்டோம்னா இந்த காரம் தான். இதில் வேறு காரம் எதுவும் இதுக்கு இல்லை. பாருங்கள், மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். இது இப்போ சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான அளவில் இருக்குது. தாளித்து அதிலே கொட்டி மிக்சியில் அது அந்த கீரையோட கொட்டி ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். அப்போ அந்த காரம் எல்லாம் சேர்ந்து
அந்த மாதிரி வந்துடும். இது எங்கள் மாமியா வந்து இந்த மாதிரி போட்டு கடையும் போது கீரை கடைவாங்க அவங்கெல்லாம் சட்டியில் மண்சட்டியில் கடைவாங்க. அப்போ தாளித்து கொட்டி அதிலே ஒரு 4 வத்த 5 வத்த நம்ம எவ்வளோ கீரை போடுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல வத்தலை கூடு நிறையா போடுவாங்க. அந்த இது அப்படியே அந்தபடி இது இன்றைக்கி நான் மிக்சியில் ஓட்டுறதுனால அதிலே தாளித்து கொட்டி கடைஞ்சிட்டேன். பாருங்க, இன்றைக்கி நான் அரைக்கிற கடைசல் பண்ணி சுண்டக்கடலை ஒரு 200 சுண்டக்கடலை ஊற போட்டிருந்தேன். சிவப்பு கடலை தான், நாங்கள் இந்த கடலை தான் வைப்போம். அது இப்போ வந்து விசில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு உண்டான மசாலாலாம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி. இப்போ சுண்டக்கடலை கிரேவி எனக்கா வைப்பேன். அதே மாதிரி இந்த பாருங்கள், அதுக்கு உண்டானது வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் 1 ஸ்பூனு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல மசாலாவை சேர்த்துக்கோங்க. அளவு மட்டும் கரெக்டாக கூட்டி குறையா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 1 ஸ்பூனு தனி மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். நான் எப்பயும் போடுற மாதிரி வெள்ளைப்பூடு, சோம்பு, 2 தேங்காய் சில்லு அரை முடி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு கிரேவிக்கு நான் கிரேவி தாளிக்கும் போது எப்படின்றத நான் காமிக்கிறேன். வாங்க, சுண்டக்கடலை கிரேவிக்கு தாளித்து விட்டுறலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை ஒரு இது கல்பாசி 1, சோம்பு இலை கரிஞ்சி இலை போட்டிருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இது கறி மசாலா பொடி வீட்டில் அரைச்சது. நீங்கள் கறி மசாலா பொடின்னா பட்டை சோம்பு போட்டாக்கா அது இல்லை. இதில் நாங்கள் வீட்டில் அரைக்கும்போது மல்லி மிளகா எல்லாமே போட்டு அரைச்சிருப்பேன். பருப்பு வகை மட்டும் போட மாட்டேன். இது பிரியாணி, கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இது போடலாம். இது வந்து தனி மிளகா பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள். சோம்பு, வெள்ளைப்பூடு, தேங்காய். பாருங்கள், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்ச் வந்து சாதம், அரைக்கீரை பருப்பு கடைசல், இது வந்து சுண்டக்கடலை கிரேவி. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.